கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனம் 11இன் 2வது பகுதி. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி தான் இருக்கின்றார்கள். பூர்வ நாட்கள், கடந்து போன காலங்கள், இந்த முந்தின நாட்களில் என் குடும்பம், என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். அந்த நாட்கள் நினைக்கும் போது அவ்வளோ அழகான காலங்களாக அது இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன நடந்தது, ஏன் இதெல்லாம் நடந்தது, சற்று கூட நான் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது என் குடும்பத்தில் நடந்திருக்கின்ற காரியங்கள் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக என்னுடைய குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி விட்டிருக்கிறது. என்னுடைய சமாதானத்தை குலைத்து விட்டிருக்கிறது. என்னுடைய ஒரு பெரிய பூகம்பமே என் குடும்பத்தில் ஏற்பட்டதைப் போல நான் இன்றைக்கு நினைத்து அதை புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் அநேகராக இருக்கின்றார்கள். அதற்கு காரணங்களை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. காரணம் என்னவென்றால், ஏன் இது நடந்தது என்பதற்கு எத்தனை காரணங்கள் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலையிலே கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை தான் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்ல விரும்புகின்றேன்? நடந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, சூழல்கள் மாறிவிட்டது. ஆனால் ஆண்டவருடைய பலன் கொண்டு நாம் எப்படி அதில் இருந்து மீண்டு வரப்போகின்றோம், மறுபடியும் இயல்பு நிலைக்கு நான் வருவதற்கான வழிகள் என்ன என்பதை குறித்து தான் சிந்திக்க வேண்டுமே தவிர, ஐயோ இப்படி இருந்த நான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்து விட்டேனே என்று யாரையும் காரணம் காட்டி, யாரையும் சுட்டி காட்டி நாம் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. மாறாக ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும். கடவுளும் அதை தான் மிக அற்புதமாக இந்த நேரத்தில் சொல்லித் தருகிறார். நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்டில் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன், இப்பொழுது அதெல்லாம் தொலைந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களே. கடவுள் சொல்லுகிறார், நான் அந்த இடத்திற்கு திரும்ப உங்களை கொண்டு வந்து நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகின்றார். ஆகையால் தான் நான் துவக்கத்திலே நான் சொன்னேன், நீங்கள் காரணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. யாரோ ஒருவரை சுட்டி காண்பித்து இவர்களால் தான் இப்படி நடந்ததென்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நடந்தது எப்படி இருந்தாலும் அதை நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் என்ன செய்யவிருக்கின்றேன் என்று சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை அந்த பூர்வ நிலைக்கு, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அந்த மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான இடத்திற்கு நான் திரும்பவும் உங்களை கொண்டு வந்து, அன்று சொல்லுகிறார் பாருங்களேன், உங்களை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லு, ஐ வில் எஸ்டாப்ளிஷ் யூ என்று சொல்லுகிறார். நிலைநிறுத்துகின்ற, ஊன்ற கட்டப்படுகின்ற, திரும்ப அந்த இடத்திற்கு கொண்டு வந்து உங்களை வைக்கின்ற அருமையான காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், கடவுளுடைய பிள்ளைகள் உடைந்து போகவே கூடாது. அவ்வளவுதானோ என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எதையும் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவராலே மாற்ற முடியும். எந்த நிலையிலிருந்து நம்மை திரும்பவும் பழைய நிலைக்கு நாம் கொண்டு வர முடியும். யோசித்து பாருங்களேன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான
வயதான ஒரு மனிதனை, லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லி உயிரோடு கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்து அவர்கள் இழந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீண்டும் கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் பூர்வ நாட்கள் இதற்கு முன்பதாக இருந்த அந்த அழகான வாழ்க்கையை இழந்து இன்றைக்கு வெறுமையாகவும் விரக்தியிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நம்முடைய வாழ்க்கையை கடவுளால் மாற்ற எவ்வளவு எளிதாக முடியும். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் அந்த கல்லறையில் கட்டப்பட்டிருந்த மனிதன் வெளியே வந்ததை போல ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூர்வ நிலையிலே உங்களை ஸ்தாபிப்பது மாத்திரமல்ல, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். அப்படி என்றால் என்ன? நீங்கள் இதற்கு முன்பதாக எப்படி இருந்தீர்களோ அதை நினைத்து, ஐயோ அதை நான் இழந்து விட்டேனே, அந்த அழகான வாழ்க்கை போய்விட்டதே, அந்த சந்தோஷம் போய்விட்டதே, மகிழ்ச்சி போய்விட்டதே என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி அல்ல. நான் உங்களை திரும்ப அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்து கட்டுவது மாத்திரமல்ல, உங்களுடைய சந்தோஷத்தை நான் பூரணப்படுத்த ரெண்டத்தனையாய் நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். அதை தான் முந்தின சீரை காட்டிலும் நான் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லுகின்றார். நீங்கள் முந்தி இருந்ததை விட இன்னும் மேன்மையாக நீங்கள் இருப்பீர்கள். இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இன்னும் சந்தோஷமாக இருக்க முடியும், இன்னும் ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்க முடியும், இன்னும் கடவுள் உங்களை மேன்மையாக வைக்க முடியும். அதை தான் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவரோ சிதறிவிட்டார்கள், உடைந்து போய்விட்டார்கள், அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம். God can rebuild your life. உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப ஆண்டவர் கட்ட முடியும். நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திரும்ப கடவுள் கொண்டு வர முடியும். நீங்கள் இழந்ததான எல்லா விதமான மகிழ்ச்சியும் திரும்ப இட் கேன் பி ரெஸ்டோர்ட் அட் எனி மொமெண்ட். எந்த நேரத்திலும் கர்த்தர் அதை திரும்ப உங்களுக்கு கட்டளையிடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மை கிருபைகளை தந்து மகிழ்ச்சியும் சமாதானம் உடைய வாழ்க்கையாக மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன்.